கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு தேவ சமூகத்திலே கர்த்தரை துதிக்கிறோம் பாருங்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் பாருங்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்படுகிறது. கர்த்தர் நமக்காய் கிரியை செய்கிறார். ஆம், அதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறார். என் துதியை சொல்லி வருவதற்காகத்தான் அவர் அழைத்திருக்கிறார். ஆகவே என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் திரும்பி பார்ப்போம். இந்த உலகத்திலே ஞானிகளை வெட்கப்படுத்தத்தான் பைத்தியங்களான நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது இந்த உலகத்தின் ஞானத்திலும் அது பெரியது. பைத்தியமான பிரசங்கத்தினாலே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் பாருங்க. இந்த உலகம் இந்த நற்செய்தியை பைத்தியம் என்று சொல்கிறது. யூதர்கள், கிரேக்கர்கள் பாருங்கள், ஞானத்தையும் அடையாளத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் செய்து முடித்த அந்த நற்செய்தியை, சுவிசேஷத்தை விசுவாசித்த மாத்திரத்திலேயே நாம் தேவ பிள்ளைகளாய், நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், நித்திய ஜீவனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோமே, அழைக்கப்பட்டோமே. கர்த்தர் அப்படி நம்மை மாற்றி இருக்கிறாரே. இவைகளுக்கெல்லாம் நாம் என்ன கைமாறு செலுத்த முடியும்? ஆம், அவருக்கு நமக்கு அவர் ஒன்றை கொடுக்க முந்தி கொடுத்தவன் யார் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், அவருக்கு நாம் ஒன்றை கொடுத்து எதையும் பெற்றுக் கொள்வதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் பெரிதான ஒன்றுமில்லை. ஆகவே நம்மிடத்தில் இருப்பது அவரை புகழ்ந்து, அவரை மகிமைப்படுத்தி, அவரை பாடி, அவரை ஆராதிப்பது. அவர் சொல்லுகிறார், துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற, துதிகளிலே பிரியப்படுகிற, துதிகளிலே பயப்படத்தக்க தெய்வத்தை துதிகளாலே, அவருடைய சிங்காசனத்தை துதிகளாலே அலங்கரிப்போம். அவர் நம் மத்தியிலே அவர் வீற்றிருக்கிறார். வாருங்கள், நம்ம சேர்ந்து பாடி நம்மை அழைத்த தெய்வத்தை, நம்மை படைத்த தெய்வத்தை, நம்ம ரட்சித்த தெய்வத்தை நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா. எல்லாரும் சேர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். நாங்க வாழ்ந்தது உங்க கிருபை, நாங்க வளர்ந்தது உங்க கிருபை. ஆண்டவரே, இப்பொழுதும் வாழ்வதும் வளர்வதும் உங்க கிருபையா. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உணர்ந்து உங்க கிருபை வேண்டும், இன்னும் வேண்டும். உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. சிந்தித்து பார்ப்போம். கடந்த காலத்தை யோசித்து பார்ப்போம். தனிமையில் அழுத பொழுதெல்லாம், தள்ளாடி நடந்த பொழுதெல்லாம் அவர் மட்டுமே நமக்கு கூட இருந்தார். தூக்கினார், உயர்த்தினார், நடக்க வைத்தார், பலப்படுத்தினார். ஆம் ஆண்டவரே, என்னை தெரிந்தெடுத்த விதம்,
என்னை அழைத்த விதம், நடத்தின விதத்தை பார்த்து உம்மை ஆராதிக்கிறேன். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. கரங்களை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே தெய்வமே, நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா. உங்க கிருபை இல்லாம எங்களுக்கு ஒண்ணு இல்லப்பா. நன்மையான எந்த ஈவுகளையும் பூரணமான எந்த வரத்தையும் நாங்க உம்மிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டோம். எங்க திறமை, எங்க அனுபவம் சொல்ல ஒண்ணும் இல்ல. ஆண்டவரே, உங்க கிருபை நீங்க மட்டும்தான் சொல்றதுக்கு எங்களிடத்துல. ஆண்டவரே, உங்க கிருபையும் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. அவரை ஆராதித்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல. திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல. திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதி இல்லா என்ன உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை அப்பா, ஹல்லேலூயா. உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை இரக்கம் தயவு ஹல்லேலூயா வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே அப்பா, ஹல்லேலூயா. அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. கரங்கள் அசைத்து சொல்லலாமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம ஆண்டவரே நாங்க ஒண்ணு இல்லப்பா. nothing Lord. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. எங்கள் இயேசுவே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையை உயர்த்துகிறோம். ஓ ராகாவா சாந்தராதாரவா. ஹல்லேலூயா. இந்த கிருபைக்கு ஈடாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு காரியங்களுக்கு ஈடாக, நன்மைகளுக்கு ஈடாக
எண்ணத்தை செலுத்துவோம். நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து கொண்டே வந்துதான் அதை எங்களை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா இயேசுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபையை இந்த இரவு வேளையில தியானிக்கிறோம். உம்முடைய கிருபை நல்லதையா, ஜீவனை விட உம்முடைய கிருபை நல்லது. எங்கள் ஆண்டவர் இதுவரைக்கும் உம்முடைய கிருபையினால் நடத்தினீர். கர்த்தர் யாருக்கு கிருபையை பெருக பண்ணுவார்? வேதவசனம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை பெருகிறதா. மற்றொரு வார்த்தை சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகிறதா. அப்படியானால் பிரியமானவர்களே, தேவனுடைய அந்த கிருபை நம்ம இப்ப துதிக்க ஸ்தோத்திரங்களை செலுத்த நன்றிகளை அவரை துதிக்கிற அந்த வேளைகள் தான் நம்ம மேலே கிருபை மழையாய் பெருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே தேவனுடைய சபையே, தேவ ஜனங்கள் இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல, அவருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாம ஆண்டவரே நாங்க ஒன்றுமே இல்லப்பா. உம்முடைய சமூகத்துல எங்களை நாங்க தாழ்த்துகிறோம். ஏனென்றால் உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய கிருபை தன்னை தாழ்த்துகிற இடத்திலே அந்த கிருபை பெருகிறது அல்லவா. இந்த நேரத்தில் கூட தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா எங்களது வாழ்க்கையிலே உம்முடைய கிருபையை நாங்க தியானிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல பிரியமான தேவ ஜனங்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இதுவரைக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாப்பா, நீர் நம்பிக்கைக்கு உரியவர். ஆண்டவரே நம்பிக்கைக்கு உரிய எங்கள் ஆண்டவர், நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. எங்கள் சொந்த ஆற்றலை, திறமைகளை, அனுபவங்களை நாங்க நம்பல. தந்தையே உங்களை தான் நம்பி இருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில தானே நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்கிற தெய்வத்தை நம்பி ஆராதியுங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே தேவனுடைய அந்த விசுவாசம் இன்னும் பெருக தேவ சமூகத்துல அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் இன்னுமாய் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்கிறவர். அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை நம்மிலே பெருக செய்கிறார். எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நம்பிக்கைக்குரியவரே, என்னோட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நம்பிக்கைக்குரியவரே நம்பி வந்தே உங்கள் சமூகம், நம்புகிறேன் உங்க வார்த்தையை, உங்க வசனத்தை, உங்க வாக்குத்தத்தத்தை. நம்பிக்கைக்குரியவரே நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே நம்பிவிட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்துவிட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாமும் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு வெளிச்சம், பேதைக்கு வெளிச்சம் முந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே அவருடைய சமூகத்துல நம்புங்க. ஆமென். மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுவோம். நம்பிக்கைக்கு உரியவரே
உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். சேர்ந்து பாடலாமா? உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளம் எல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே தேவ சமூகத்தில் புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான். பிரியமானவர்களே, நம்மை வார்த்தை பலப்படுத்துகிறது. புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான். கைதியாக கப்பல் ஏறி தலைவனாக செயல்பட்டார். கைதியாக கப்பல் ஏறி தலைவனாக செயல்பட்டார். பாதைக்கு வெளிச்சம். அப்பா, எங்களுக்கு உங்க வசனம் மட்டும்தான் ஆற்றல் மிக்கது. சொல்லுங்க சொல்லுங்க. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே வார்த்தை நம்பியதால் வலைகள் வீசி திரளாய் பேதுரு மீன் பிடித்தார். ஆமாப்பா, உங்க வார்த்தை நம்பியதால் வலைகள் வீசி திரளாய் பேதுரு மீன் பிடித்தார். உம்பளையில் பிடிப்பட்டார் அப்போஸ்தலனா செயல்பட்டார். உம்பளையில் பிடிபட்டார் அப்போஸ்தலனாய் செயல்பட்டார். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு நம்பிக்கை உள்ள தேவனை, நம்பிக்கைக்கு பாத்திரமானவரை, ஆமென், நம்பினவர்களை கைவிடாதவரை நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். அப்பா, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். நம்புகிறேன் உம் வசனம். அப்பா, நம்புகிறேன் உம் வசனம். அருமையானவர்களே, அந்த புயலின் நடுவிலே கப்பலில் கைதியாக ஏற்றப்பட்ட அந்த பவுல், அந்த கப்பலை நடத்திய தலைவன் கேப்டன், அவனுக்கே நம்பிக்கை இல்லை. அக்கறை போய் சேர்வோமா என்று இவன் தான் சொல்லுகிறான். நிச்சயம் அக்கறை போய் சேருவோம். நம்மை ஆண்டவர் அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்மை அக்கறை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தெய்வம் உண்டு. எந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாதிருங்கள். பாருங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல படிக்கிறோம். அங்கே அன்னாள் என்கிற இந்த தீர்க்கதரிசி, இவள் புதிய ஏற்பாட்டின் அன்னாள். இவள் தீர்க்கதரிசியாய் செயல்பட்டவள். இயேசு பிறந்த அந்த நாட்களிலே அந்த தேவாலயத்தில் இருந்த அந்த மனுஷியை குறித்து அருமையான ஒரு வார்த்தை.
ஏறக்குறைய 84 வயதுள்ள இந்த அண்ணா என்ற இந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாளாம். யோசித்து பாருங்கள், 84 வயோதிப ஸ்திரீ, தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டம், சரீரம் பலவீனம் அடைந்து விட்டது என்று சொல்லி இவள் ஏதோ வீட்டின் மூலையிலே முடங்கி கிடக்காதபடிக்கு தேவாலயத்திலே ஆராதிக்கிறவளாய், ஜெபிக்கிறவளாய், உபவாசிக்கிறவர்களாய் பாருங்க. இப்படிப்பட்ட ஆராதனை செய்த இந்த அருமையான வயோதிப 84 வயதுள்ள இந்த வயோதிப ஸ்திரீக்கு இயேசுவை காணும்படியான ஒரு அதிசயம் நடக்கிறது. யோசித்து பாருங்கள், எத்தனை தீர்க்கதரிசிகள், எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை முற்பிதாக்கள் இயேசுவை காண வாஞ்சையாயிருந்தார்கள். ஆனால் இவளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இயேசுவை கைகளிலே ஏந்தி கொண்டு அவரை பார்த்து தேவனை துதிக்கும்படியாய், ஆராதனை செய்யும்படியாய். இப்படி சொல்லுகிறேன், தேவனை துதிக்கிற தேவ ஜனமே, உன்னையும் என்னையும் தேவன் அதிசயங்களை காண, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அதிசயமானவர். அன்றைக்கு அந்த அண்ணா அதிசயமானவரை கண்டார். அதே போல நம்முடைய கண்களும் அன்றைக்கு அந்த வயோதிப காலத்திலும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற கண்கள் அதிசயத்தை கண்டது போல இன்றைக்கு ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதிசயங்களை காண கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான். இன்றைக்கும் உங்களுக்கும் தேவ வார்த்தை வருகிறது. இப்பொழுது தேவனை உண்மையை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, சரீரம் பலவீனம் அடைந்து இதோ வயோதிபர்களே, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். பாருங்க, இந்த வயோதிபத்திலும் பலவீனம் குன்றிய அந்த நேரத்திலும், பலன் குன்றிய அந்த நேரத்திலும் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. பாருங்க, உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். அன்றைக்கு அந்த அண்ணால் அதிசயங்களை கண்டா, இயேசுவை கண்டா. புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக, தலைவனாக, நடத்துபவனாக செயல்பட்டான். நிச்சயம் உங்க சூழ்நிலையில உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எதிர்மறையாய் பேசலாம், சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருக்கலாம். அன்றைக்கு இயேசுவானவருக்கு அப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை தான். காற்று அடித்தது, அலைகள் மோதியது, படகு அமிழ போகிறது. சீஷர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி அவிசுவாச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே சூழ்நிலையை பார்த்த இயேசுவானவர் விசுவாச வார்த்தைகளை, அதிகாரமுள்ள வார்த்தைகளை காற்றின் மேலே, கடலின் மேலே பேசுகிறார். பிரச்சனை, போராட்டம், புயல், அலை, காற்று அமருகிறது. நிச்சயமாக கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டான். அப்படி நீங்களும் நானும் செயல்பட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரர். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை உண்மை நம்பி நாங்க இருக்கிறோம். உங்க பாதத்தை நாங்க பிடித்து, உங்க சமூகத்தை பிடித்து, நாங்க ஆண்டவரை சமூகத்துல இப்பொழுது விசுவாச அறிக்கை செய்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவரே, கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆகவே தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya, ஹalleluya. ஓமை ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நிச்சயமாக சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார்.
ஹalleluya. தேவ சமூகத்துல ஹalleluya நம்பிக்கையோடு கூட காணப்படுங்கள். கர்த்தர் இப்பொழுதே சூழ்நிலைகளை மாற்றி அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவரே உம்மை நம்பி, ஆமாப்பா, உம்மை நம்பி உந்தன் பாதத்தை உறுதியாய் பிடிக்கிறோம். எங்களை கைவிடாத தெய்வம் உண்டு. நல்ல கை தட்டி பாடலாமா? விசுவாசத்தோடு பாடுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம் அப்பா, ஒருபோதும் கைவிட மாட்டீ. விசுவாசமாய் போதும் கைவிட மாட்டீ. ஹalleluya. கண்ணீரை துடைப்பார், கரம் பிடித்து நடத்துவார். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொள்வீர். சொல்லுங்க. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொள்வீர். காலமெல்லாம் காத்து கொள்வீர். எங்களை காலமெல்லாம் காத்து கொள்வீர். உம்மை நம்பி கைத்தட்டி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. அப்பா என்று அழைக்கும்படியான உரிமை இருக்கிறது. பிள்ளைகள் நாம் கவலைப்பட வேண்டாம். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. அப்பா, மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. உரிமையை எனக்கு தந்தீ. ஐயா, உரிமையை எனக்கு தந்தீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ. அச்சாரமான அபிஷேகம் நம்மேலே முத்திரையாய் இருக்கிறது. பயப்பட வேண்டாம், சாத்தான் தொட முடியாது. அச்சாரமாய் முத்திரைய அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அடிமைக்கு தந்தீரே. அப்பா, நீர் அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டே, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ. அப்பா, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஓ, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் குருட்டு கண்களை செவிட்டு செவிகளை திறப்பார். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார், முடவர்கள் நடந்தார்கள். அதுபோல இன்றைக்கும் குருடர்கள் பார்ப்பார், செவிடர்கள் கேட்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள். முடவர்கள் நடப்பார்கள். இன்றைக்கும் முடவர்கள் நடப்பார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. அப்பா, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ. நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ. தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, சூழ்நிலை நீ மாற்றுவாய், ஜெயம் எடுப்பாய். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான இரவு வேளையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு நீ துணையாய் எழும்பியிருப்பதற்காய், யுத்தம் செய்ய எழும்பியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு எதிராக எழும்பியிருக்கிற இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் அமருவதாக, அமைதலாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். அற்புதம் நடந்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.
மீண்டும் நாம் அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம்.